வந்து அமர்ந்து கீழே அமர்ந்திருக்கின்ற அனைத்து கிட்டத்தட்ட சிலர் ஆசிரியர்களாக, சிலர் பள்ளி தலைமை ஆசிரியர்களாகவும், சிலர் அரசு பள்ளி ஆசிரியர்களாகவும், கல்லூரி பேராசிரியர்களாகவும் இருந்தவர்களாம் இங்கே பணியாற்றி நீங்கள் தான் இங்கே இந்த பள்ளிக்கு இன்னும் சொல்ல போனால் அஸ்திவாரமே நீங்கள் தான். இந்த அஸ்திவாரமாக இருந்து இங்கே இந்த முன்னாள் மாணவர்களாக சந்திப்புக்கு வந்திருக்கின்ற அந்த மாணவர்களை வந்து செதுக்கிய சிற்பிகளாக கூட உங்களை சொல்லலாம். அந்த அளவில் இந்த விழாவில் கலந்துட்டு எங்களையும் கௌரவப்படுத்தி சிறப்பித்ததுக்கு நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் அனைவரைக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் நன்றியை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தற்பொழுது மிஸ்டர் கார்த்திக், அவர் former President, Mr. Ramaswamy, Navarasam CBSE School Secretary, like to have you. மேடையிலே விட்டிருக்கின்ற இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற பள்ளியினுடைய தலைவர் அவர்களே, பள்ளியினுடைய செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, இப்பொழுதைய தற்போதைய பள்ளியினுடைய முதல்வர் அவர்களே, கல்லூரியினுடைய செயலாளர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வளர்ந்து கொண்டு இந்த பள்ளியை 25 ஆண்டு காலம் இந்த பள்ளி இன்று மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு முதற் காரணமாக இருந்த இந்த பள்ளியை வளர்த்த முன்னாள் முதல்வர் ரேணுகாதேவி அம்மை அவர்களே, இங்கு வந்திருக்கின்ற உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், இல்லை என்றால் என்னுடைய தந்தையார் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், இது பள்ளி இல்லை, இது குடும்பம் என்று. இது நவரசம் குடும்பம் என்றுதான் என்னிடத்திலே அடிக்கடி சொல்லுவார்கள். ஏனென்றால் ஒரு கிராமப்புறத்திலே ஒரு 1978ஆம் ஆண்டு ஒரு சங்கமாக ஆரம்பித்து ஒரு நகரப்புறத்துக்கு இணையான ஒரு பள்ளியை உருவாக்க வேண்டும் என்று அப்போதைய இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற பெரியவர்கள் எல்லாம் எண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளியாக உருவாக்கியவர்கள். அப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டால் இங்கே இந்த பள்ளியை உருவாக்கியவர்கள் எல்லாம் பெரிய ஒரு மிராஸ்தார்களோ இல்லை பெரிய ஒரு வல்லுநர்களோ அறிஞர்களோ இல்லை. ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஒரு சங்கமாக ஆரம்பித்து இந்த பள்ளியை உருவாக்கி இன்று கல்லூரியாக்கி இந்த சிபிஎஸ்இ பள்ளியை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு அளவில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்கெல்லாம் காரணம் நீங்கள் முதல்வர் உட்பட்ட இங்கு வந்திருக்கின்ற ஆசிரியர் பெருந்தகைகளுடைய சீரிய முயற்சியினாலும் இந்த பள்ளி இன்று மிகப்பெரிய ஒரு அளவில் வளர்ந்தது. இன்னும் 2-3 வருடங்களிலே இந்த பள்ளி 50வது பொன்விழாவை கொண்டாட இருக்கின்றோம் சிறப்பாக. அதற்கெல்லாம் இன்று நீங்கள் எப்படி திரளாக வந்து இந்த உங்களுடைய ரீயூனியனை சிறப்பு செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதே போல் உங்களுக்கெல்லாம் பொன்விழாவினுடைய அழைப்பு கண்டிப்பாக வரும். அந்த விழாவிலே நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டு இந்த பள்ளிக்கு நீங்கள் இன்னும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Now I would like to invite our current principal of Navarasam, Mrs. Parameshwari ma'am, to give a welcome speech. Thank you. Pleasure to our respected President sir, Secretary sir, Treasurer sir, College Secretary sir, our school Vice President, Joint Secretary sir, former principal, அம்மானு தான் சொல்லணும் அவங்கள, சிறந்த மேதை, தலை சிறந்த முதன்மை ஆசிரியர், நல்ல வழிகாட்டி, வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்பதற்கேற்ப பணி செய்து இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், கனவுகளின் வெற்றிகளில் இன்று இந்த வாய்ப்பு கிடைத்தமைக்காக வரும் காலம் வளம் பெற வேண்டும், சிறந்த மாணவர்கள் வலிமை பெற வேண்டும் என்பதற்காக நேற்று மதியம் எங்களுடைய 10, 11, 12ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு ஊக்குவிப்பவன் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்குவிப்பான் என்பதற்கேற்ப சிறப்பாக உங்களுடைய வழிகாட்டுதல்களை எல்லாம் செய்து கொடுத்து எங்கள் மாணவர்களை உங்களுடைய இடத்தில் மேல் கொண்டு வர வேண்டும் என்று அவர்களுடைய
நோக்கங்களை, அவர்களுடைய கனவுகளை, இலக்குகளை don't decrease your goal, increase your effort என்பதற்கேற்ப அவர்களுடைய லட்சியங்களை முழு மனதோடு ஆராய்ந்து அவர்களுடைய லட்சியங்களை அடைய பேருதவி செய்த பெருமக்களுக்கும், இன்று காலை முதல் உங்களுடைய மகிழ்வுக்கு எல்லையே இல்லை என்பதற்கேற்ப நீங்கள் இங்கு இருக்கக்கூடிய தருணங்கள், I feel very blessed. So happy to see you all because நீங்க எல்லாம் பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க. அப்ப கூட இது சரியா, இது இப்படியா அப்படின்னு கேட்கக்கூடிய till now so far you are learning. When we learn, ready to learn, wherever we are, wherever we go, put your mark there அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கு சென்றாலும் உங்களுடைய தடயங்களை பதிக்க செய்யுங்கள் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய பாதை எளிதாக, பயணம் சிறப்பாக, இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றியுடன், எமது குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுத்து உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நவரசம் கல்வி குழுமம் சார்பாக நன்றியுடன் இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. Now we call upon Venila Annai to share a few words. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவலாவிய நீர்மலை மேவியன், அழகில் சோதிய அம்பலத்து ஆடுவான், மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று இறைவனை வணங்கி, தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திரும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் அறியாத தமிழ்தாயை வாழ்த்தி, எங்கள் நிறுவனத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் எனது மாணவன் இப்பொழுது முதலாளியாக இருப்பதை நினைத்து பெருமையுடன் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2000 வருஷம் பேட்ச். நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி அட்டன் பண்ணி. போன டைம் தான் வந்தேன். ரொம்ப ஒரு 10 வருஷமா எதுவுமே அட்டன் பண்ணல. எப்பவுமே பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இங்க படிக்கும் பொழுது வேற மாதிரி இருப்பாங்க, வேலைக்கு போன பிறகு வேற மாதிரி இருப்பாங்க. ஆனா இந்த பள்ளியூத்துல படிச்ச மாணவர்கள் மட்டும் பாரெங்கும் பறந்து விரிந்து இருந்தாலும் அதே மாணவ பருவத்தோடையே ஆசிரியர்களை அணுகுகிறார்கள், அதே அன்போடு அணுகுகிறார்கள், அதே ஆர்வத்தோடு கலந்து கொள்கிறார்கள். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. நான் ஒவ்வொரு தடவையும் எங்க ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வெளியில பேச போறப்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன், நான் இறங்கி நடக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா 2 ஸ்டூடெண்ட்ஸையாவது பார்த்துருவேன். ஏதாவது ஒரு இடத்துல, அது மெட்ராஸா இருந்தாலும் பார்க்குறேன், பெங்களூரா இருந்தாலும் பார்க்குறேன், இந்த பக்கம் கோயம்புத்தூர், எங்க இறங்கி ஒரு இடத்துல இறங்கி டீ குடிக்க போனா கூட அந்த இடத்துல யாராவது சொல்லுவோம், அண்ணன் என்னை தெரியுதா அப்படின்போம். அந்த மாணவர்களுடைய பாசம் தான் ஆசிரியர்களை கட்டி போட்டிருக்கு. எப்படி என்னுடைய குழந்தை பெரிய இடத்துல இருக்கான், அன்னைக்கு வசந்தராஜா போன் பண்ணி நான் இன்ஃபோசிஸ்ல GM இருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ அதை போல ஒரு பெருமை, எனக்கு அளவு கடந்த பெருமை. எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருந்தேன், என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு. அது போல ஒவ்வொரு மாணவர்களுமே எந்தெந்த இடத்துல எல்லாம் பெரிய மாணவர்களாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் உங்களை விட இந்த நவரசம் தான் பேசிக் கொண்டிருக்கிறது. இப்ப நான் போய் பேசினாலுமே என்னை வளர்த்ததுல ஒரு 2-3 பேருக்கு பங்கு அப்படின்னா அதில் முக்கியமாக இங்கே செயலாளராக இருந்த குமாரசாமி ஐயா அவர்களுக்கும் பங்கு இருக்கின்றது. நான் எல்லா இடத்திலும் பேச போறேன் அப்படின்னா ஒரு 2-3 பேரு எங்க அப்பாவோட சேர்த்து, அதுல முக்கியமா குமாரசாமி சார் அவர்களை நம்ம சொல்லணும். சார் இல்லாத ஒரு இடம் அப்படிங்கறத ரொம்ப ரேரா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் இந்த கார்த்தி சொன்னது போல, கார்த்தி உன்னுடைய பேச்சு கிட்டத்தட்ட செக்ரட்டரி சார் பேச்சு போலவே இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்படின்னா இந்த அவர் சொல்வாரு, நான் வந்த வருஷம் இன்னும் கூட மறக்கல. இவர் நம்ம இப்ப தலைவர் இருக்கார்ல பழனிசாமி சார், அவரு தான் ஃபர்ஸ்ட் எனக்கு செலக்ட் பண்ணின பிறகு எங்க அப்பா சொன்னாரு, சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னாரு. அப்படியா, எவ்வளவு வேணும்னு கேளுங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு 2200 ரூபாய் சம்பளம். அவர்கிட்ட கேட்டாரு எங்க அப்பா, 2300 ரூபாய் போட்டு கொடுங்க அப்படின்னு. ஒரே சிரிப்பு அவருக்கு. 100 ரூபாய் போய் யாராவது பெரியவங்களா கேட்பாங்களா? உடனே 2500 ரூபாய் போட்டு கொடுத்தீங்க. நீங்களா மறந்துட்டீங்க. ஆனா எங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணு மறக்காது. அந்த ஒரு மீட்டிங்ல செக்ரட்டரி சொன்னார், ஃபர்ஸ்ட் மீட்டிங், இந்த செவரெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க, ஒவ்வொரு செங்கலும் எங்களுடைய உழைப்பை பேசும், எங்களுடைய ரத்தத்தை பேசும், எங்களுடைய வியர்வையை பேசும் அப்படின்னு சொன்னாரு. அது இன்னும் கூட மறக்கல. அதே சாயல்ல கார்த்தி வந்துட்டு இருக்கிறான். அதனால உன்னுடைய வளர்ச்சி மேன்மேலும் நல்லபடியா வளரட்டும். இந்த நிறுவனம் எப்பொழுதுமே அன்புக்கு கட்டுப்பட்டது.
அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நான் இன்னும் நவரத்ன கல்லூரியிலையும்